சென்னையில் வானூர்தி சாகச கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தோர் குடும்பங்களுக்கு தலா 5 லட்சம் ரூபாய் இழப்பீடு தமிழக அரசு அறிவிப்பு. வானூர்தி சாகச நிகழ்வின் போது 5 பேர் உயிரிழந்தது தமிழக அரசின் செயலற்ற தன்மையை காட்டுவதாக எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. பணமோசடி வழக்கில் பஞ்சாப் மாநில ஆம் ஆத்மி கட்சி மாநிலங்களவை உறுப்பினர் சஞ்சய் அரோரா வீட்டில் அமலாக்கத்துறை ஆய்வு. வரும் 9ஆம் தேதி அரபிக்கடலில் காற்றழுத்த தாழ்வு நிலை உருவாகும் என இந்திய வானிலை ஆய்வு நடுவம் தகவல். போதைப் பொருளுக்கு எதிரான தமிழக அரசின் நடவடிக்கையை ஆளுநர் ரவி கொச்சைப்படுத்துவதாக அமைச்சர் ரகுபதி குற்றச்சாட்டு. விருதுநகர் நகராட்சியுடன் கூரைக்குண்டு ஊராட்சியை இணைக்க எதிர்ப்பு தெரிவித்து திமுக சட்டப்பேரவை உறுப்பினர் சீனிவாசன் வீடு முற்றுகை. பரம்பிக்குளம் ஆழியாறு திட்ட நாளையொட்டி திட்டம் உருவாக காரணமாக இருந்தவர்களின் உருவப்படங்களுக்கு பொள்ளாச்சி பகுதி மக்கள் மரியாதை. கடலூர் அருகே காவல்துறை ஊர்தி கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் காவல் உதவி கண்காணிப்பாளர் உள்ளிட்டோர் படுகாயம். காஞ்சிபுரத்தில் மின்னணு கருவிகள் கண்ணாடி உற்பத்தி ஆலை அமைக்க சுற்றுச்சூழல் அனுமதி வழங்கியது தமிழக அரசு. வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக திருவள்ளூர், வேலூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் கனமழை. வெப்பம் தணிந்ததால் மக்கள் மகிழ்ச்சி.